கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டிய நல்ல கிருபைகளுக்கும் அதே போல் அதை கேட்கும்படியாய் உங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வளருவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்திக்கு ஆதாரமாக 2 விதமான கேள்வி இருக்கிறது. திருத்துவ தேவனை குறித்து பார்க்கிறோம், திரியேக தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் பிதாவாகி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது 2 பேர் இருக்கார்களா ஒருவரான்னு சொல்லி வேதத்தில் பார்க்க வேண்டும். அதாவது பிதாதான் குமாரனாக வந்தாரா அல்லது குமாரனும் பிதாவும் வேறு வேறான்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி இருக்கிறது. ஆவியானவரை விடுங்க, அது அடுத்த 3வது. ஆனால் பிதாதான் குமாரனாக பூமியில் வந்து இயேசுவை போல வாழ்ந்தாரா அல்லது அவர் வேறொருவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா? அதை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறான்னு சொல்லுங்கள். யாராவது பிதாதான் இயேசுவாக வந்தார் அல்லது பிதா வேறு இயேசு வேறுவான்னு சொல்லி தெளிவிருக்கணும். அந்த தெளிவிருக்கா இருக்கா சொல்லுங்கள் பார்க்க. ஏதாவது சிஸ்டர் சொன்னாங்க பிதா வேறு குமாரன் வேறு. வேறு யாராவது? ஓகே, அப்படி தான் உண்மை. என்ன பிதாதான் குமாரனாக வந்தார். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளிலே சில இடங்களிலே ஒரு கருத்து உண்டு. என்னென்றால் பிதாதான் அந்த ஆவியாய் வந்ததும் அவர் தான், குமாரனாய் வந்து அவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூவராக இருக்கிறதே திருத்துவம் என்று சொல்லி சொல்லுகிறது. திருத்துவ தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது ஆதியாமத்திலிருந்தே பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது எப்படி நடப்பட்டது என்று. இதுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் அதுபுறம் நான் இதை குறித்து பேசுகிறேன். ஓகே, ஹல்லேலூயா. யோவான் 1:18 எடுப்போம். யோவான் நற்செய்தி நூல் 1:18 இடத்துல வாசியுங்கள். யோவான் 1:18 எல்லாம் அடுத்த வசனங்களை வாசிக்க வேண்டும். எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுத்த முன்பு எல்லாரும் பாருங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அதாவது தேவனை பார்க்க முடியாது, காண முடியாது. நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரு ஆவிக்குரிய கண்களை திறந்தாலும் அவரை நிஜ ரூபத்தை பார்க்க முடியாது. என்றால் ஏன் காரணம் என்ன அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லுது? காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கறாரா? பிதாவை தேவனை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாலும் கூட அந்த மகிமையுள்ள தேவனை, அவருடைய பிரகாசத்தை அவர் அண்ட சராசரங்கள், அதாவது யுகமாய் கடந்து போனாலும் நீங்கள் அவர் இடத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுகிறது யுகமாய் நீங்கள் இந்த யுகத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்து ஒரு தருணம் கிடைத்தாலும் நீங்கள் அவரை போய் சேர முடியாது. அவ்வளோ தொலைவில் இருக்கிறாராம். அறிவு கட்டாத, எங்கள் கண்களுக்கு எட்டாது மட்டுமல்ல, எங்கள் அறிவு கட்டாத தொலைவில் இருக்கிறார் தேவன், திருத்துவ தேவன். அப்படி என்றால் அந்த தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அண்ட சராசரங்களை படைத்து ஒரு வார்த்தையினாலே படைத்து அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் சாயலாக எங்களை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அண்ட சரங்களை படைத்து மட்டுமல்ல, அந்த அண்ட சராசரங்களிலே உலகத்தில் எங்களுக்கென்று ஒரு பூமியை உண்டாக்கி அதில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆதாம் ஏவாளை உருவாக்குறார். அதற்காண்டி திடீரென்று ஒரு கூட்டத்தை தொடங்கவோ நிறைய ஜனங்களை ஒரு இடத்தில் தொடங்கவில்லை. அவர் சிருஷ்டிக்கவில்லை, ஒரு மனிதனைத்தான் தெரிந்து கொண்டார். காரணம் அவன் அதுவும் எப்படி சொல்லி அவருடைய சாயலாய் படைத்தார்னு சொல்லி போய் பார்க்கலாம். இப்போ தேவ சாயலாய் படைத்துன்னு சொன்னால் எப்படி சாயல் என்ன அப்படின்னா அந்த ஆதாம் எப்படி இருக்கணும்? தேவ சாயலாக இருந்தால் தேவனை போல இருக்கணும் என்ன. ஆனால் எப்படின்னு சொன்னால் வேதம் சொல்கிறது அவன் பாவம் செய்யாத வரைக்கும், ஏவாளின் மூலமாய் பாவத்தை அந்த வஞ்சிக்காத படிக்கு வரைக்கும், அந்த கதை உங்களுக்கு தெரியும் எப்படி சர்ப்பமானது வஞ்சித்ததுன்னு சொல்லி, அது வரைக்கும் அவன் இன்னசென்ட், அதாவது ஒரு அற்பாவியாய் ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தான். அவனை புசிக்கும்படி சொன்னார், எல்லாவற்றையும் செய்யலாம் அவனுக்கு. ஆனால்
தன் மனைவியின் மூலமாய் பிசாசானவன் வஞ்சித்ததை நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட தேவன் எதற்காக இந்த யுகங்களை படைத்தார்? நாங்கள் வெளிப்படத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு காலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவரோடு கூட ரப்சர் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. சபை காலம் முடியும் பொழுது சபை காலத்தை வைத்த காரணமே தன் ஜனங்கள் பெருக வேண்டும். இந்த பூமியை எதற்காக படைத்தார்? அதை எப்படி மறுவுமாக்குகிறார்? பாவத்தை இல்லாமல் செய்கிறவே மறுவுமாக்குகிறார். பூமியை பாவம் நிறைந்த உலகத்தில் பாவ சாயல் இருக்கக்கூடாது என்று அழித்து விடுகிறார் தேவன். அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி வருகிறது. ஏன்? அங்கு பாவம் இருக்காது. அப்போ மனிதர்களுக்கு என்ன நடக்குது? அவர்களை மாற்ற வேண்டும். மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி புது சிருஷ்டியாக மாற்றும் பொழுது தேவனை துதிக்கிறா. இன்னொன்று, தூதர்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு பூமியில் பரலோகத்திலே ஓயாது தேவனை துதித்து கொண்டிருக்கார்கள். என்ன அது காரணம்? என்ன? அவர்கள் அப்படி படைக்கப்பட்டார்கள். ரோபோ மாதிரி செய்து கொண்டே இருப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அப்படி இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்னா கைவிட்டுருவேன், தேவனை துதிக்க மாட்டேன். என்ன என் மனது எப்படிப்பட்டது? மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் மாறும் எங்கள் மனது. என்னதான் பரிசுத்தவான், எப்படித்தான் நீ கர்த்தரோட வருஷக்கணக்கில் இருந்தாலும் ஒரு நொடியிலே பிசாசின் தந்திரம் வந்து உங்களை மாற்றிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பூமியிலே பாவம் இருப்பதனாலே அந்த பிசாசின் தந்திரங்கள் எங்கள் ஏவிக்கொண்டே இருக்கும். அம்பு விட்டு கொண்டே இருப்பான். எங்களை ஒரு செகண்டில் விழுந்துடும். ஏதோ பரிசுத்தமாய் 40 நாள் உபவாசம் இருப்போம், ஒரு வருஷம் இருந்தாலும் ஒரு செகண்டில் விழுத்துவான். ஏன்னா அவனுடைய சிந்தனைகள் வந்து எங்களை தாக்கும் பொழுது, அப்படி இருக்கும்பொழுது தேவன் பார்க்குறார், இந்த பாவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே வழி புதிய வானம் புதிய பூமி, தேவன் வாசம் பண்ண அவரோடு கூட நடக்கிறது. அவரோடு கூட நடக்கிற அவரோடு கூட வாழ வேண்டும் என்று எங்களை தெரிந்திருக்கிறார். நாங்கள் பரலோகத்தில் சென்று அவரை ஒவ்வொரு துதிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆக்கும்படிக்கு இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அப்போ தூதர்களும் அப்படி என்ன செய்தார்கள்? அவருக்குண்டு உள்ள ஜனங்களை வைத்து தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த வசனத்தை வாய்த்தபடி தேவனை யோவான் 1:18 பார்த்தோம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவரின் பிதாவின் மடியில் ஒரே குமாரன் இயேசுவே அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவரை பார்க்க முடியாது, நாங்கள் போக முடியாது. அப்போ அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் தேவனை காண முடியாது. No one can see that because அவர் தேவனாய் அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவிக்கு ரூபம் இல்லை, எப்படி பார்ப்பீர்கள்? அப்போ அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்தாலே ஒழிய தரிசனம் சொல்வார்கள். அது தேவன் கொடுத்தாலே ஒழிய அப்படியும் நீங்கள் முழுமையை பார்க்க முடியாது. ஒரு சாயலை தான் பார்க்க முடியும். இவன் தூதர்கள் கூட அப்படி தான் பார்க்குறாரு, அவர்கள் கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஓயாது சிறையில் அடித்து பரிசு வெளிப்படத்தில் பார்க்கிறீங்களே, ஓயாது துதிக்கிறார். எப்படி சொல்கிறார்கள்? பரிசுத்தர் சட்டைகள் அடித்துக்கொண்டு அப்படி எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது வேதத்தில் பார்த்தோம், அந்த தேவனை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டால், யோவான் 1:18 வாசித்து நாங்கள் என்ன சொல்லி, தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிறதான பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ குமாரன் வராத வரைக்கும் எங்களுக்கு பிதா யாருன்னு தெரியாது. அப்படி தேவன் இருக்கிறான்னு கூட தெரியாது எங்களுக்கு. இந்த உலகத்தில் நாங்கள் மனிதனாய் பிறக்காவிட்டால் எங்களுக்கு அந்த அறிவும் இருக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்குள்ளே அந்த அறிவில்லாத தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு மாயா இருக்கிறது. தேவன் என்றால் இவர் தான், இயேசு மட்டுமா கடவுள்? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்தியாவை பொறுத்தால் எத்தனை கோடி கடவுள் உண்டு. இந்து மதங்களை மற்ற மதங்களை பார்த்தாலும் அடிக்கடி புதுமையான மதங்கள் தோன்றிக்கொண்டு ஒரு தாங்களே கற்பனை பண்ணி தாங்கள் வடிக்கிறதான், தாங்கள் சிறைச்சிக்கிற அவர் உருவங்களை கொடுத்து தெய்வம் என்று சொல்லி அநேகர் வஞ்சிக்கப்பட்டு அந்த அறிவுக்குரிய கண்கள் திறக்கவில்லை. அதனால் என்ன செய்கிறார்கள்? அந்த விக்கிரத்தை வணங்க தங்களே தியாகம் செய்கிறதும் அழித்து கொள்ளுகிறதும் அற்பமாய் ஒரு பிசாசுடைய வஞ்சனையில் வழி சிக்கப்பட்டு அநேகர் மறித்து போகிறதை பார்க்கிறோம். அன்றாட நியூஸில் பார்த்தாலும் இது நடக்கிறது பார்ப்போம். இந்தியாவை பொறுக்கும் பொறுத்தவரை கற்பனை அங்கும் ஜனங்கள் தேவன் செய்கிறார். அங்குள்ள ஜனங்களுக்குள்ளும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உள்ள ஜனங்களும் அநேக ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து அந்த மக்களை மீட்கிறதை பார்க்கிறோம். அது இப்படி மீட்கும் பொழுது கூட அந்த ஜனங்களை மீட்கும் பொழுது அதை செய்கிற வியாபாரம் மாதிரி செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அடியாட்களை வைத்து அவளை கொலை செய்கிறது பார்க்கிறோம். ஏனால் நீ என்னுடைய தெய்வத்தை செய்யக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இதுக்குள்ளே இன்னும் ஈடுபடக்கூடாது, என் தெய்வத்தை தூசிக்கக்கூடாது. நாங்கள் அவர் எப்படி கடவுளை செய்கிறார்கள்? தாங்களே உருவத்தை கொடுத்து மிருகத்தை கொடுத்தோ அல்லது வித்தியாசமான உருவங்களை கொடுத்து தெய்வம் என்று சொல்கிறார்கள். இதை நம்புகிற மனிதர்கள் அதாவது தன் அறிவுக்கு எட்டாத விதமாய் யோசிக்காமலே வணங்குகிறார்கள், சாஷ்டாங்கம் பண்ணுகிறார்கள், தங்களையே கொடுக்கிறார்கள், சொத்துக்களை கொடுக்கிறார்கள்,
பலி செலுத்துகிறார்கள், நரபலி செய்கிறார்கள். எதற்காண்டி? இறைவனுக்காக வேண்டி. பார்த்துருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலத்தை வாழும்பொழுது நாங்கள் எங்களை தேடி வந்த தேவன், ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி, ஹல்லேலூயா. அவர் வந்து எங்கள் மனக்கண்களை திறந்தபடி நான் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. நாங்களும் அவளைப் போல பாவிகளாக அலைந்து கொண்டிருந்தோம். ஒரு குருடனை போல் அலைந்தோம், ஒன்றும் தெரியாமல் மனம் போல வாழ்ந்தோம். யாரும் கேட்பாரில்லை, எங்களுக்கு இஷ்டம், நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி, எங்களுக்கு தான் ராஜ்யம் என்ற மாதிரி இஷ்டம் போல வாழ்ந்தோம். பாவத்தை பருகினோம், இஷ்டம் போல வாழ்ந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து எங்கள் கண்களை திறந்தார், ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் நாங்கள் தெரிந்து கொண்டு சொல்ல, நான் என் திறமையினாலே, என் படிப்பறிவினாலே, என் வேத அறிவினாலே, அல்லது எனக்கு இருக்க சொத்து சுகங்கள், என் ஐஸ்வர்யத்தினாலே தேவனை காணவில்லை. நான் தேவனுடைய கிருபை, சுத்த கிருபை என் கண்களை, ஹல்லேலூயா, என் மனக்கண்களை திறந்தது. நான் சாதாரண மனிதனாக, எவ்வளோ பணக்காரர்கள் ஏழையாக இருக்கலாம், ஆனால் ஒரு நொடிப்பொழுதிலே தேவனுடைய கிருபை என்னை தொட்டதினாலே என் மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அதனால தான் ஹல்லேலூயா நாங்கள் நிற்கிறோம், ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் பாக்கியவான், ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு மட்டுமில்லை, என்றென்றைக்கும் அவரோடு வாழப்போகிறோம், ஹல்லேலூயா. வெளிப்படுறதை பார்க்கும்போது தெரியும் இனி வரும் யுகங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சிருஷ்டிக்க போகிறார், எங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறதை படிக்க வேண்டுமானால் நீங்கள் வெளிப்படுத்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். தேவன் எப்படி எங்களை கொண்டு நடத்த போகிறார், நாங்கள் ஓயா துதிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு என்ன செய்கிறார்? பிதா, திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் ஒருவர் சொல்கிறார், நான் போகிறேன் மீட்கும்படிக்கு, ஜனத்தை மீட்கும்படிக்கு நான் வருகிறேன் சொல்லி இயேசு வந்தார். மூவியில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அதை நான் பார்த்தோம். இப்போ வாசியும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் 3 வசனங்களையும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் அல்லாமல் உண்டாகப்படவில்லை. அப்போ பாருங்க, எப்படி வேதவன் உருவாக்கின பாரு, ஆதியில் வார்த்தை தான் இருந்தது. அது வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிட்டுன்னு சொல்ல மாட்டது. அவர் அதோடு கூட அதே அந்த 2ஆம் வசனத்தை சொல்லுகிறது, அவர் யாரோடு இருந்தாராம்? திருத்துவத்தில் 2ஆம் நபர் யார்? தேவனோடு இருந்தார். அப்போ அங்கே 2 பேர் வந்துட்டாங்க. அதன் பின்பு சகலம் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அவர் இல்லாமல், இயேசு இல்லாமல் ஒன்றும் இல்லையாம் பூமியிலே. பிதா படைக்க ஏன் பிதா அவரை வைத்து தான் செய்தார். இப்போ நாங்கள் எபிரேயர் நிருபத்துக்கு வாவோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை எடுப்போம். எபிரேயர் நிருபம் வாசிக்கும் 1ஆம் வசனத்தை எடுப்போம். எடுத்துங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிகள். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் Hebrew book chapter 1, okay, verse 1 and 2, 2 and 3, 3 வாசிகள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஓகே, வெயிட். இவருடைய பாருங்கள், அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது இவர் ஆர் இயேசு கிறிஸ்து, அவருடைய அவர் என்றால் இன்னொருத்தர் இருக்கார், ஆறு பிதாவுடைய, அவருடைய மகிமையின் ரிஃப்ளெக்ஷன், அவருடைய பிரகாசம். சொல்லுங்க, வாசி. இப்ப இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் தன்மை சொரூபம் என்ன இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸாக்ட், அதாவது அவருடைய நேச்சர், அந்த தன்மையின் நேச்சர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்? இறை தன்மையுடையவர். இறைவன் பார்க்க முடியாது, ஆனாலும் அவரை பார்க்கும்படிக்கு ஒரு உருவத்தை எடுத்தவர். அந்த நேச்சர், அதாவது பாவம் இல்லாத, சிருஷ்டிக்கப்பட முடியாத, எங்களை சிருஷ்டித்தார், ஆனால் அவரை சிருஷ்டிக்க முடியாது, அந்த நேச்சர் வந்தார். அடுத்து வாசிங்க. இப்ப தன்மையின் சொரூபமாயிருந்து இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்
தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர் இப்படி நான் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு உலகங்களை சிருஷ்டித்தது. அதன் பின்பு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனிதனையும் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு உங்களுக்கு தெரியும் ஆதியாகமத்திலே ஆதாமில் நடந்த காரியங்கள். இன்றைக்கு நாங்கள் வாழும் காலத்தில் இப்படி இருக்கும் பொழுது அப்போ தேவன் திருத்துவ தேவன் மறுபதுக்கில்லை. மற்றெல்லாம் ஆவியானவை குறித்து அடுத்த பக்கம் நான் ஒரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது திருத்துவ தேவத்தின் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார் பூமியிலே, அவர் வந்து எப்படி பிதா வெளிப்படுந்தார். அதனால தான் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு தடுமாறி தேடி வந்தார். ஏன்டா அவர் வாழ்ந்த விதம், வாழ்ந்த விதம் வந்து அவர் பிடிக்கவில்லை. அவர் வாழ்ந்த விதம் என்றால் தோரா, அதாவது நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார் அவர்களுக்கு. அதை பழைய ஏற்பாடு எங்கே பார்க்கிறோம் நாங்கள், மலையிலே வைத்து மோசே மூலமாக கொடுக்கறது. அதே இவர்களுக்கு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் சொல்லி, ஆனால் அவர்கள் அதை எவ்வளோதான் கடைப்பிடித்தாலும் விழுந்து விடுவார்கள். ஏதோ ஒன்று தவறுந்து கொண்டே இருப்பார்கள். அவர் மறுபடியும் எவ்வளோதான் தேவனால் நடத்தப்பட்டாலும், தூதரை கொண்டு நடத்தினாலும், மோசே போல ஜனங்களை நடத்தினாலும் திடீர்னு விழுந்து போவார்கள். அதனாலே தொடர்ச்சியாய் காலங்கள் போய்கொண்டு இயேசு வரும் வரைக்கும் இதே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதன் பின்பு அவரை ஜனங்கள் வெளியே வரும்பொழுது தேவன் வந்து பிறக்கிறது, இஸ்ரவேலில் நடக்கிறது. எருசலேமிலே தேவன் வரும்பொழுது திடீரென்று அவர் வந்து தேவனை குறித்து பேசும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் சிலவற்றிலே வித்தியாசமாக நடந்து கொள்கிற தேவன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓய்வு நாளிலே ஒருவனை குஷ்டரோகி சுகமாக்குறது, அதை பார்த்த ஓய்வு நாளிலே செய்யக்கூடாது. பயிர் வழியாய் போகும் பொழுது அதை பொறுக்கி சாப்பிடுறது, எடுத்து சாப்பிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளிலே ஒரு வயல்வெளியை போகும்போது நெல்லை பிச்சு சாப்பிடக்கூடாது. அநேக சட்டத்திட்டங்கள். ஆனால் இவர் இந்த குருடனை சுகமாக்கினது, மற்றது முடக்குவான், இது ஓய்வு நாளில் செய்யும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி குமாரன் இறைவன் என்று சொல்கிறாரு, அது எப்படி செய்வதெல்லாம் பிரமாணத்துக்கு எல்லாம் மீறி இருக்கிறது, எல்லாம் தவறாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து செய்த காரியங்கள் அவருக்கு புரிந்து கொள்ளவே முடியலை. ஏண்டா அந்த மணக்கங்கள் திறக்கப்படையில்லை. அதன் பின்பு அதை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு பண்டிதன் நிக்கதேமஸ் என்று ஒருத்தர் இருந்து உங்களுக்கு தெரியும், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே. அவன் ஒரு வேத பண்டிதர். அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை மன்னிக்கணும், அதை போதித்து வந்தவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் எல்லா இடங்களையும் பகுதியும் மிகுமாய் போதித்து வந்து பல வருஷமாய் கற்றுக்கொண்டு ஒரு பண்டிதர் அவர். அப்போ அவர் வந்து ஒரு நாள் இதை படித்து கொண்டிருக்கும் பொழுது ராக்காலங்களிலே இயேசு அவருடைய வரை வேதம் சொல்கிறது, ராக்காலத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் அவர் ராக்காலங்கள் என்றால்? அவளை தியானிப்பார்களாம். வேதங்களை தியானிப்பதிலே யூதர்கள் மிகவும் திறமை, அதாவது தேவனுக்காக தங்களையே கொடுத்தவர்கள், தங்களையே அர்ப்பணித்தவர்கள். அப்போ இந்த ராக்காலத்தில் வரும் பொழுது அவர் வந்து அவரிடம் கேட்கிறார். அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய கேள்வி என்னென்றால், ஒருபடி மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனை காண மாட்டான், தேவ ராட்சத்தில் நுழைய மாட்டான்னு சொன்னே அவனுக்கு ஆச்சரியம். அது எப்படி மறுபடியும் பிறக்குது? அவருக்கு புதிதாக இருக்க வார்த்தை. சாரி, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராட்சத்தை காண மாட்டான். அப்போ அவருக்கு விளங்க இல்லை, எனக்கு புரியலைன்னு சொன்னோடனே அவர் சொல்லுறார், நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிக்கதேமஸ் சொல்லுகிறதை காரணம் என்ன? அந்த நியாயப்பிரமாணத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்தவன். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒரு பண்டிதர் என்றபடியால் அவர்களெல்லாம் செனட்டேன், அதாவது நியாய சங்கத்திலே இருந்து விவாதம் செய்கிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், இஸ்ரவேலை வழிநடத்துகிற ஜனங்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் அப்படி சொன்ன உடனே இவனுக்கு ஆச்சரியம். ஆனால் அவர் தெரியும், அந்த யோவான் 3 பார்த்தீங்கன்றால் இயேசு அவர்கிட்ட வரும்பொழுது, நீ தேவனோடு இருக்கப்படியால் ஆண்டவரை நாங்கள் அவரை பற்றி போலுறதை பார்க்கிறோம். ஆனால் இவர் சொன்ன உடனே இப்படி நீ மறுபடியும் பிறவாட்டு தேவராட்சியை காண மாட்டாயின்னு சொன்னே ஆச்சரியப்படுகிறான். அது என்ன எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது, அது தேவனால் ஆகும், நீ மனிதனால் முடியாது, தேவனால் முடியும், நீ மறுபடியும் ஜலத்தினாலும் ஆகும். அதன் பின்பு தான் புதிய ஏற்பாடை நான் பார்க்கிறதை குறித்து பார்க்கும் பொழுது, ஜலத்தினால் பிறப்பது ஆவியின் பிறப்பது என்னென்னு சொன்னால் தேவ வார்த்தையால் பிறப்பது. அதுக்கு நிறைய விஷயங்கள் வேறு முறை பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்த நேரத்தில் தான் தேவன் வந்து பூமியில் வந்து மனிதர்களுக்கு போதித்தார் எல்லாத்தையும். அப்போ இவர் யார்? தேவன் வரவில்லை, பிதாவாகி தேவனுக்கு அனுப்பி சில காரியங்களை செய்ய பார்த்தோம்.
அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு நிலையில் போகும்பொழுது அந்த பண்டிதனாக இருந்த பொழுதும் நியாயப்பிரமாணத்தை போதித்த பொழுதும் இந்த நியாயப்பிரமாணத்தை தவறுகளை சுட்டி காட்டும்படி வந்த பொழுது இயேசு வந்த பொழுது சில காரியங்கள் அவர் இடலாக இருந்தது அவர்களுக்கு அதை கடைப்பிடிக்கிற யூதர்களுக்கு. நீ நியாயத்தை நீ யோவான் முழுதும் பார்த்துக்கிட்டால் ஒவ்வொரு தருணத்தையும் பார்க்கும் பொழுது அவர் செய்யும் பொழுது அவரை குறை சொல்வார்கள். நீ இப்படி செய்ய முடியாது, நீ செய்யக்கூடாது, தவறுன்னு சொல்வார்கள். ஆனால் அவர் செய்கிறதெல்லாம் மனிதனுடைய விடுதலை செய்யும்படிக்காய் நீ கட்டுப்பட்டிருக்கிறாய். நியாயப்பிரமாணத்தில் காரணம் என்ன? மத்தேயு 5 பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5 அவருடைய மலை பிரசங்கத்தை பார்த்தீங்கன்றால் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. வேறு சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதனாலே ஒருவனும் நீதிமானாக முடியாதுன்னு சொன்னால் அப்போ இவர்கள் தொடர்ந்து அதிலேயே அதை போதித்து அதுக்கு இன்னும் நிறைய மெருகூட்டும்படிக்கு நிறைய சட்டங்களை சேர்த்து ஒரு சுமையாக்கி விட்டார்கள். தலையிலே சுமக்க முடியாத பாரம், அந்த கட்டளைகளை சுமக்க முடியாத அளவு செய்கிறார்கள். அதனால தான் இயேசு நீ புதிய ஏற்பாட்டை பார்க்கிறது படித்தான் அவர் கண்டித்து கொள்கிறார். நீங்கள் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி மனிதர்களை எப்படி ஆக்கிட்டீங்கன்னு அவர் எல்லாம் எடுத்து விட்டு இலகுவாய் வாழும்படிக்கு செய்கிற இயேசு வந்தார். ஆனால் இவங்க என்ன பாரம்பரியத்தின்படி இதை கடைப்பிடிக்காதவன் அவன் உண்மையான வேத பண்டிதன் அல்ல, தேவனுக்கு விரோதமான இயேசுவை கொலை செய்து தூண்டார்கள். அதன் காரணமானதான் பிலாத்துவிடம் சென்று சொல்கிறதும் அவன் அந்த அரசாட்சி அப்படி இருந்தது அந்த காலத்திலே. அப்படி இருக்கும் பொழுது ரோமர் ஆட்சியத்தில் இருந்து அவர்களை சொல்லி தேவனை கொலை செய்ய முடியும். அப்போ என்னத்தை நான் வாய்ச்சோம் என்று சொன்னால், இப்போ தேவன் இருக்கிறார், அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் இருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவரை பார்க்கும்படிக்கும் அவர் நமக்காக செய்திகளை அதை அறிந்து கொள்ளும்படிக்கும் இனி வரும் யுகங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்காக இந்த நியாய புத்தகத்தை எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. இந்த புத்தகம், இந்த வேத புத்தகத்தை நாங்கள் எங்களுக்கு இல்லை என்றால் இறைவனை குறித்து அறிவு எங்களுக்கு இருக்கவே இருக்காது. எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு செகண்டில் மறந்துடுவோம். இன்றைக்கு நாங்கள் படித்து கொண்டு இருந்தாலும் நான் ஒரு கிலோ படிக்காம விட்டோம்னா மறந்துடுவோம். எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, எப்படி தேவன் சொன்னார்ண்டு. ஆக தேவன் எங்களை எவ்வளோ நேசிக்கிறார். அதனாலே நேசிக்கிற எங்களை அவர் மறுபடியும் எங்களை அழைத்து போகும்படி வரப்போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது தேவன் வந்து எங்களை ரகசியமாக எங்களை எடுத்து போவார். ஏன் அதுவும் சீக்கிரம் அப்படி முழு உலகத்தையும் எடுத்து போகவில்லை, அவருக்குன்னு வாழும் ஜனங்களை, அவருக்கு உண்மையாய் வாழுகிறவர்களை, அதாவது தங்களால் முடியும். அதாவது உண்மை என்ற என்ன, கர்த்தருக்குள் வாழுகிறவன் பாக்கியவான். எப்படி என்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு மட்டுமல்ல, அவன் வாழும் பொழுது 100% அவன் ஜென்யூனஸ் 100% வாழணும்னு சொல்லல. நீ கர்த்தருக்கு பயப்படுற பயமே உனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அந்த பயத்தின் வழியை வாழும் பொழுது கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஆசை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்து எப்படி, அவர் விரும்பாத ஒதுக்குங்கள். அவர் விரும்பவில்லை என்றால் அது எங்களுக்கு புது அறிவு போதிக்கும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்லத்தே இல்லை வந்து, ஏன் எங்களுக்கு ஆவி இருக்கிற ஆவியானவர் அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பிரியமில்லாத விடுவதும் பிரியமான செய்யும்போது ஆசைப்படுகிறார். இப்படி ஜனங்களை தான் சேர்த்து கொண்டு போவது வேதம் சொல்லுகிறது. அதனாலே இப்படி வாழ்ந்தவர்களுக்கு இயேசுனா நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் தேவனுக்கு முன்பாய் நீதிமானாக முடியாது. கலாத்தியர்களை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா கலாத்திய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அங்கு பேசுகிறத பார்க்கிறோம். அல்லது புதிய ஏற்பாடில் வரும் நிறைய இடங்களில் உண்டு. இதை நான் சொல்லவில்லை என்றால் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்ததில் அவர் வைராக்கியம் இருந்தாலும் இயேசு வந்த பொழுது ஒரே தர்க்கம் 2 பேருக்கும். அவர் சொல்வார், நீ செய்கிறது தவறு என்று சொல்லும்போது அவர் சொல்வார், இல்லை நான் தவறு செய்யவில்லை என்றால் நான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து நானே செய்தது, நான் போதித்த கட்டளைகள் என தெரியும் என்று சொல்லி. அப்போ இப்படியான ஏன் சொல்கிறேன்டா, அந்த நியாயப்பிரமாணத்திலும் நன்மைகள் உண்டு. நன்மையானவர்களை செய்து கொண்டே இருந்தார் எப்பொழுதுமே. அவர் தீமை செய்ய வரவில்லை, நன்மை செய்து விடுதலை செய்யும்படிக்கு சிறைப்பட்ட மக்களை அந்த போதனைகள் சுமக்க முடியாத பாரங்கள் அதை அதிலிருந்து விடுதலை செய்யும்படிக்காய் அவர் போதித்து கொண்டார். ஆக நான் இந்த வசனத்தை பார்த்தபடி நான் இப்போ ஏன் சொல்லுகிறது இதெல்லாம் சொன்னேன் என்றால், தேவன் எங்களை படைத்தார். அப்போ பிதாவாகி தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? குமாரன் மூலமாய். எபிரேயர் நிருபத்தில் வாசிப்போம். நீங்கள் இப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும். மறுபடியும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்போ இவரை பார்க்கிறோம் எப்படின்றால் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமும் அவர் நேச்சரோட அதை தான் நாங்கள் இயேசுவில் பார்க்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க வேணும். கொலோசியர் எடுத்துக்கொள்ளோம். கொலோசியர் புதிய ஏற்பாடு கொலோசியர் 1:15 வாசியுங்கள்.
Colossians chapter 1, 15. Huh? எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா? அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தத்வரூபமும் எடுத்தீங்களா? கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 15. அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தத்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் 16 வாசிக்கிறேன், வாசிங்கள். அவருக்குள் எடுத்தீங்களா? கொலோசியரா? கொலோசியர் 1:15 1:15-16. முந்தின பேருமானவர். அல்ல பார்த்தீங்களா யார் என்று சொல்லி பாருங்க சிஸ்டர், வாசிங்க. இப்போ என்னென்றால் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. பார்க்கிறோம் பாருங்க. அவர் எப்படி என்றால் பார்க்க முடியாது, அதிர்ஷ்டமான என்றால் பார்க்க முடியாது. அவருக்கு ரூபம் உண்டு, அந்த ரூபத்தில் தான் இயேசு வந்தார். விளங்குதா? அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த தேவன் ரூபத்தில் இயேசு வந்ததே வேதம் சொல்லுகிறது. அதை பார்க்கிறோம். சிருஷ்டிக்கப்பட மட்டுமல்ல, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் அவருக்குள் எல்லாம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது மட்டுமல்ல. பாருங்கள், பரலோகத்தில் பூலோகம் ரெண்டுமே. பரலோகத்தில் அநேகம் படைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெரியல என்னண்டு, இனி நான் பார்க்கல, இன்னும் இனித்தான் பார்க்க போகிறோம். ஆனால் வெளிப்படல புத்தகங்களில் அல்லது எசேக்கியேல் புத்தகங்களில் சில விஷயம் நீங்கள் பார்க்கலாம். தூதர்களை பார்த்தியும் அங்கு நடமாடும் ஜீவ ஜந்துக்களை பார்த்தும் அந்த சக்கரங்களையும் அதில் கண்கள் அநேக காரியங்கள் உண்டு வெளிப்படுத்த மட்டுமில்லாமல் எசேக்கியேல் புத்தகத்தில். அப்போ காணப்படாத, அதாவது எங்களுக்கு தெரியலை, இன்னும் நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு நிலநாட்டமாய் கண்ணாடி பார்க்கும்போது நிலாய் பார்க்கிறோம். ஆனால் நேரில் பார்க்கும் கற்பனை பண்ணுங்கள் எப்படி இருக்கும்ண்டு. அந்த நேரில் பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்களை மறுரூபமாக்கணும். அதனால் தான் எங்களை வந்து சொன்னார், இன்றைக்கு நான் உங்களை சிருஷ்டித்து உங்களை உருவாக்கி உங்களுக்குள்ளே இந்த ஆவியினை கொடுத்து உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறேன். அது ஒரு நொடிப்பொழுதிலே அவர் எக்காலத்தும் ஒழிக்கும்போது என்ன நடக்குமாம்? மறுரூபமாக்கப்படுவோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன ரப்சர்னு சொல்லும்போது அதுக்கு முதல்ல நாங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு எங்களோட உடல் எங்களோட இந்த சரீரத்தில் போக முடியாது, எந்த மனிதனும் போக முடியாது, எந்த ஒரு மனிதனும் போனதில்லை. இந்த உருவங்கள் இந்த சரீரம் வந்து எங்களை மாற்றப்பட்டால் ஒழிய நாங்கள் பரலோகத்தில் போய் நான் கற்பனை நாங்கள் கற்பனை. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து திடீர்னு வந்து இருக்கிறார். 40 நாள் இருந்தார் ஜனங்களோட தான், சீசரோட. திடீர்னு அவர் பார்த்து கொண்டு போய் என்ன செஞ்சாராம்? ஏன் சொல்லுகிறது? சீசரில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் அப்படியே மேலே அடுப்பட்டு போகிறதே பார்க்குறோம். என்ன நாங்கள் என்ன இந்த பொடியில் எப்படி இந்த சரீரத்தை எப்படி போவார்? எவ்வளோ தூரம், எவ்வளோ மைல்ஸ் போயிருப்பார்? எவ்வளோ மைல் வானாதி வானம் எங்கே இருக்கிறது? மைலேஜ் தெரியும் எங்களுக்கு, பில்லியன் ட்ரில்லியன் தெரியும். எவ்வளோ கோடி யுகங்கள் போனாலும் போக முடியாதான். அப்போ இவர் எப்படி போவார் இந்த பொடியில்? அந்த பொடி எங்கே போய் அப்படி வச்சுருப்பார்? பூமியில் வந்து சாப்பிடக்கூடிய பொடி, பார்க்கக்கூடியது, சுவர்கள் இருக்கும்போது சுவருக்குள்ளால் வருகிறார், மறைந்து போகிறார். வித்தியாசமாக இருக்கா? கற்பனை பண்ண எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வாரண்டு. அதுதான் அதிசயமானவர். அவர் அந்த பரலோகத்தில் இருந்த போலவே பூமிக்கு வந்த அந்த முடியை எடுத்து வந்தாலும் தன் சீசனில் பார்த்த பொழுது தொட்டு பாருங்கள், பயப்படாதீங்க, நான் தான். அந்த சரீரம் எப்படி மகிமை அடைகிறார்? மகிமை அடைந்து போகும்பொழுது அந்த யுகமாய் இப்போ நாங்கள் பார்த்தபடி அவர் பார்க்கும் பொழுது போய்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் அப்படியே போய்கொண்டு இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கு நவீன படங்களை போல ஒரு செகண்டில் போயிருப்பார் அவர். அங்கே இவர்களை பார்க்க மட்டும்தான் நின்றுருக்கார். அப்படி அடுத்த செகண்ட் அவர் பிதாவின் வலது பார்த்து போய் இருந்துட்டார். அப்போ யுகமாய் போனாலும் போக முடியாது. அப்படி இருக்க முடியும். தேவன் சொல்கிறார். அப்போ இப்போ வாசிக்கிறோம் பாருங்கள், எல்லா 16 வாசிகள், கொலோசியர் 16. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்
சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதைத்தான் நாங்கள் எபிரேயர்ல வாசிச்சோம். அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவரை கொண்டு தான் உருவாக்கினார். அப்போ இதெல்லாம் நோக்கம் என்ன? நாங்களும் அவரோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த பூமியில் நாங்கள் ஒரு கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம், ஒரு தெளிவில்லாது இருக்கிறோம், எல்லாம் மறைபொருளும் வெளிச்சம் இல்லை. வேதத்திலே காண்கிற அநேக புத்தகங்களை வாய்ச்சாலும் சிலது எங்களுக்கு விளங்காது. ஆனாலும் கிருபை கொடுக்கிறார், வாசித்து வாழுங்கள், கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது அவர் இந்த ஒரு நோக்கம் எங்களை மாற்றும்படி ஒரு நொடிப்பொழுதிலே வந்து எங்களை மாற்றி மர்மமாகும் பொழுது நாங்களும் அவரோடு கூட அங்கே போயிடுவோம். அப்போ அதன் பின்பு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதையும் வெளிப்படுத்தல் பற்றியில் பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறது. என்னென்ன செய்வோம் உண்டு, ஓயாக துதித்து கொண்டிருக்கிறோம், சேராபீன்கள் சேருபீன்கள் என்று சொல்லி தொடர்ந்து பார்க்கிறோம் தூதர்களை. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இவ்வளவு செய்த காரணம் என்றால் அவர் யார்? அவர் ஒரு ஆவியானவர். ஆவியானவர் பார்க்க முடியுமா? இப்போ நான் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கார்? இப்போ எங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறார். என்ன அதான் இப்போ நடமா இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண. அப்போ தான் நான் வேலை சொல்லுகிறது. ஆனால் பார்க்க முடியாது அவர். ஆனால் எங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். ஆனால் உலகத்தானுக்குள் இல்லை. அவருக்கு அது அப்படி சொன்னாலும் புரியாது, அது மர்மமாக இருக்கும். சமாரியஸ்திடம் போயிட்டு தண்ணி கேட்டோடனே அது குளமே ஆழமாக இருக்குது, கிணறு ஆழமாக இருக்குது, எப்படி தண்ணி எடுக்க கிணறு வாளியும் இல்லைன்றனே அவர் ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறாருன்னு. அது மாதிரி சிலருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு மர்மமாக இருக்கும், புதிராக இருக்கும், விளங்காது என்ன. ஆனால் எங்கள் தேவன் அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும் பொழுது அதை நாங்கள் ஊக்கத்தோடும் ஒரு முயற்சியோடு, அதாவது இப்போ நான் உங்களுக்கு படித்த நாட்களில் ஞாபகம் இருக்குது, இப்போ கூட நடக்கிறது. நீங்கள் எக்ஸாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா 100 எடுப்பார்கள், இன்னும் கூட எடுக்கலாம், குறைய எடுப்பார்கள். காரணம் என்ன? அவருடைய படிப்புடைய திறமை, அவர் கொடுக்குற பிரயாசம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நுணுக்கங்களை அறியும் பொழுது அந்த திறமை வருகிறது. என்ன தொடர்ந்து 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 அதையே படித்து கொண்டு அதையே செய்து கொண்டு நுணுக்கம் வருது. ஆக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும், எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் வித்தியாசம். அவங்க டேலண்ட் அப்படி. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய காரியங்களை அறியும் பொழுது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும்தான் இந்த அறிவு தேவைப்படுகிறது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது வாழும் பொழுது மட்டுமே இந்த வேதத்தை கொடுத்து தான் எங்களுக்கு வாசித்தான். ஆனால் வரப்போர் யுகத்திலே தேவன் எங்களை மாற்றும் பொழுது எல்லாம் பரலோகத்தில் தேவனோடு நடக்கும் பொழுது எல்லாம் ஒரு கண்ணாடி வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் அதை பார்க்கும். அதனாலே நான் சொல்ல இந்த வசனத்தை பார்க்கும் என்ன சொல்கிறேன்டா, இப்படிப்பட்ட தேவன், காண முடியாத தொலைவில் உள்ள தேவன் எங்களை தேடி வந்தாரே, அது ஹல்லேலூயா. அதிலும் எங்களை பிரத்யோகமாய் வந்து எங்களை மாற்றி கொண்டு இருப்பதுக்கு நன்றி. எங்களை எப்படி நாங்கள் இருக்கிறோம் அது கவலை. நாங்கள் எப்படி பலவீனமாக இருக்கிறோமோ அல்லது அழகாக இருக்கிறோமோ, இல்லை தேவன் விரும்பாதவர், மற்றவர் விரும்பாதபடி ஒரு அழகில்லாத இருக்கிறாரோ அவரை நேசிக்கிறார். குருடரை நேசிக்கிறார், முடவரை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நேசிக்கிறார் அவர். என்ன ஆகவே தேவன் நோக்கம் என்ன? அவரோடு நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே வாழும் பொழுது நாங்கள் சரியாக அவரை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் யாராக இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர், அதான் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அவர் காண முடியாதவர், அதிருஷ்யமானவர். அவர் வந்து எங்களை நாங்கள் கொலோசியில் வாய்த்தோம், அதிருஷ்யமான தேவன் சொல்லி. இன்னொரு வசதி பார்ப்போம். ஜோவான் 1:18 வாசித்தபடி ஜோவான் 17:3 வாசியுங்கள். புதிய ஏற்பாடு ஜோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகே, பார்த்தோம் என்ன, அவர் அறிவே நித்திய ஜீவன். இப்போ நீங்கள் வாசிங்கள் ஜோவான் 1:18 வாசிங்கள். மறுபடியும் நல்ல வாசிங்க. அது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:17 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 1:17 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவரும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவரை பற்றி. காண முடியாதவரை, அவரை எங்களை பார்க்க முடியாது, அவர் கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் எங்களை காண வந்தார். அந்த பூமியை படைத்து எங்களை பார்க்க வந்தார். அப்போ நாங்கள் வாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரு மனித பார்வையிலே நாங்கள் சாதாரண மனிதர்கள்.
எங்களை தூசிக்கலாம், எங்களை அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் தேவன் பார்வையில் நாங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் விசேஷித்தவர்கள். அவனவனு கிண்டு கொடுத்த கிருபைகள் பெரிதாக இருக்கிறபடியால் அதை நேசிக்கிறார் தேவன். யார் எப்படி இருக்கீங்களோ அப்படி வாங்கன்னு சொன்னார் என்ன தேவன். பலவீனன் பலவான், ஏழை பணக்காரன், வியாதி உள்ளவன் வியாதி, பரவாயில்லை, நான் அதை மாற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் மறுரூபமாக்கப்படும் ஒரு நாள். ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு உலகமும் அழிந்து போயிடும். இந்த பழைய வானம் என்ன பாவத்தில் விழுந்தது, அது கரைப்பட்டு விட்டது இந்த உலகம். அந்த கரை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் புதிய வானத்தை புதிய மனுஷன் காரணமே தான். இதுக்கு இடம் கொள்ளாமல் போகுதுன்னு சொல்லுவேன். நான் யோசித்தேன், எங்கே போக முடியாது இந்த பூமி, எங்கே போகும், இடம் கொள்ளாமல் போகுண்டா. அப்போ எவ்வளோ தூரம் தேவனுடைய சித்தத்தை பார்த்தேன். எவ்வளோ யுகம் எங்கே போகும், இது மறைந்து போகும்னு சொன்னால் இந்த எங்கே போகுது, இந்த உலகத்தை பாருங்கள், எங்கே மறைக்கிறது, இதை கற்பனை பண்ண முடியல சில விஷயங்கள். இது இல்லாமல் போகிறது, புதிய வானம் புதிய மேலேருந்து வருகிறது. அப்போ தேவன் எவ்வளோ காரணம் என்ன, எல்லாமே எமக்காய். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் என்னுடைய சாலை படைத்தேன், என்னை அறிய வேண்டும், யுகமாய் காலாகாலமாய் தேவனோடு கூட எட்டர்னலி அவரோடு வாழ வேண்டும் என்று. ஏதோ நாங்கள் ஏதோ வந்திருக்கிறோம், ஒரு நேரம் டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு வர்றோம், ஒரு ஹவர் 2 ஹவர் ஒரு பாட்டை படிக்கிறோம், ஒரு மெசேஜ் சும்மா ஏதோ சொல்கிறதுக்காக கேட்குறோம்னு அப்படி இல்லை. நாங்கள் எங்கள் நோக்கம் என்ன, தேவனோடு வாழ வேண்டி நாங்கள் எங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய கொடுத்த வார்த்தைகள் எவ்வளோ எங்களுக்கு முக்கியமாய் பார்க்க வேண்டும். இவைகள் என்றைக்கும் பேசுமே. ஹல்லேலூயா. உயிருள்ளவைகள், அழியாது. இது தேவ வார்த்தைகள் அழிக்க முடியாது. ஆகவே இதை படி நாங்கள் அறிய வேண்டும். அவ்வளோ எங்களுக்கு கொடுத்த காரணம் என்ன, தேவனோடு கூட வாழ வேண்டும். நித்தியமாக அவர்கள் வாழப்போகிறோம். அவர் எங்களுக்கு செய்யப்படுற காரியங்கள் எங்களுக்கு புரியதில்லை. நீங்கள் வெளிப்படத்தில் படிக்கும் பொழுது, எஸ்சிக்கல் புத்தகங்களை படிக்கும் பொழுது புரியாது அநேக காரியங்கள். ஆனாலும் தேவன் அதை நமக்காய் ஆயத்த பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய வானங்கள் புதிய வந்த பொழுது எல்லாம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது நான் யோசிக்கணும் வீட்டிலேருந்து, எப்படி இதை மறைந்து போகிறது, ஆண்டவர் எங்கே இல்லாமல் போகிறது, காணப்படவில்லை, அவையில் காணப்படவில்லை என்று சொல்கிறது. எங்கே போனது அப்போ எவ்வளோ தொலைவுன்னு யோசிச்சு பாருங்க. பூமி, இந்த பூமி மட்டும்தான் சின்னதாக இருக்காம். மற்ற கோள்களை பார்க்கும் பொழுது சூரியனை பாருங்கள், அதனுடைய இன்னும் எத்தனையோ கோள்கள் இருக்குது. விஞ்ஞானத்தில் படிக்கும் பொழுது பார்க்கிறோம், டெலிஸ்கோப்பில் வைத்து பார்த்தால் எத்தனையோ பில்லியன் லைட் இயர்ஸை பார்க்கலாமாம். நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது சூரியனை போல பல மடங்கு பெரிதான வெளிச்சம் உள்ள இடங்கள் இருக்குது, அங்கே போய் சேர முடியாதாம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த சூரியனுக்கு கூட வெயில் என்றாலே நடுப்பகலில் தலை வெடிக்கு அவ்வளோ சூரியனை நிற்க முடியாது. கற்பனை பண்ணி சூரியன்கிட்ட போகிறேன்னு சொன்னால் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் நடுப்பகல் பாருங்கள், பகலில் வெயில் அடிக்கும் பொழுது நேராக சூரியனை பாருங்கள், ஒரு செகண்டில் கண்ணை மூடிடுவோம். என்ன பார்க்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட தேவன் இதை பார்க்கலும். நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இதுகளை பல மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள் போல இது சூரியன் இருக்காம். அதில் ஒளி பூமிக்கு வந்து சேரவில்லையா சிலதுகள். எத்தனை வருஷம் நாங்கள் பார்க்கணும். இதெல்லாம் இன்னும் வந்து பூமி இல்லை, பூமி படைக்கப்பட்டவங்களா அப்படி பார்க்கணும். எத்தனை வருஷங்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிற வெளிச்சம் என்ன. அப்போ தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் போவதுக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பார்த்து கொண்டு எடுத்துப்பட எவ்வளோ யுகங்கள் போயிருக்கணும் அப்படி பார்த்து முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் அங்கே அமர்ந்தார்ன்னு இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக எப்படி எங்களுக்கு தான் தூரம், அவருக்கு தூரம் இல்லை. அவருக்கு தான் சுவிசரோடு இருந்த பொழுது எல்லாம் பூட்டி இருக்கும் பொழுது கதவுக்குள்ளே அடி வர்றார். என்ன திடீர்னு பாயிண்ட் இயேசு வந்துட்டார். கதவுகள் மூடி இருக்கிறது, சிவர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது, அதுக்குள்ளே நடக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கற்பனை பண்ணுங்க. அவருக்கு தடைகள் இல்லை, அந்த உருவத்துக்கு தடை இல்லை. அவருக்கு வந்து விடலாம், உள்ளே வந்து பேசலாம், மறைவார். தேட முடியாது, அங்கே பரலோகத்தில் இருப்பார். ஏண்டா அப்படி ஒரு யுகத்தை அவருடைய யுகம், அதாவது அவருடைய அந்த இது வந்து எப்படி என்றால் வேறு யுகத்தில் வாழ்கிற அவர் தேவன். எங்களுடைய யுகத்தில் வாழவில்லை, அவர் எந்த உலகத்து வட்டத்துக்குள் வாழவில்லை. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் பார்த்தபடி தேவனுடைய ஆவி எப்படி ஆவியாக இருக்கிறார். கொலோசியர் மறுபடியும் இடங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 19 வாசிங்க. சகலமும் என்ன வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே எடுத்தீங்கள் நீங்கள். 17-18 வாசிங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 1 முதல் வாசிங்க. வாசித்தபடி 16-17 வாசிங்க. அப்படி எல்லாம் திருப்பி எதை சொல்கிறேன் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவர் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் பின்ன வாசிங்க, அவர் எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானார். எல்லாவற்றிலும் வாசிங்க sister. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஹல்லேலூயா. அவர் குறித்து அவரே ஆதியானவர். அவர் தான் தொடக்க முடிவு எல்லாமே. ஹல்லேலூயா. அல்ஃபா இந்த ஒமேகா. என்ன? அவரே ஆதியும் அந்தமும். அவர் இல்லாமல் யுகங்கள் இல்லை, உலகம் இல்லை, நாங்களும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையினாலே நான் இப்போ பார்த்தபடி இப்போ வாசிப்பு நான் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. தேவனை யாரும் பார்க்க முடியாது. என்ன? அவர் பார்க்கும்படி என்ன செய்தார்? உருவத்தில் வந்தார், எங்களுக்கு பூமியில் வந்து எங்களை காண வைத்தாருங்களே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தோம்னா, தேவன் இப்படி இருக்கபடியால் இந்த வாசிப்பு நாங்கள் இப்போ 1 தீமோத்தேயு 6:16 வாசிங்கள். கொலோசியர் அங்கால பின்னால் போங்கள். கொலோசியர் அடுத்து தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய தன்மையை பார்க்கிறோம். ஒருவராய் அவர் மட்டும் சாவாமை உள்ளவர். பூமியில் வந்தபடி பார்க்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவரை சேரக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் உண்டு. மற்ற மனுஷர்கள் ஒருவன் காணக்கூடாதவருமா இருக்கிறவரும் அவருக்கே கணம். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களை அதுக்கு முன்னால் இருக்கிறது. அவர் 15 வாசிங்க ஒரு விஷயத்தை சொல்லும். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவன் கீழே 18 வயதில் வாய்ச்சபடி அவர் ஒரு 16 வாய்ச்சோம். பின்னே முன்னே சொல்வது பிரசன்னமாகுதல் தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏகாசக்திபதியும் ராஜாதி ராஜாமாய் கத்தாதி கத்த. அவர் தான் எல்லாம்னு சொல்கிறது. இயேசு தான் எல்லாம். அப்போ சில ஜனங்களுக்கோ சில மதவாதிகளுக்கோ இயேசுவை தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அவரை கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதும் இல்லை. ஆனால் அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு மூலமாக இருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவரே அதில் எல்லாம் இருக்காண்டு. அப்போ தேவன் இது காரணம் என்ன? நாங்கள் அவரோட கூட வாழ வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த பூமியில் நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு திருத்துவத்தை குறித்து தெரியாமல் இருக்கும். சில நேரம் திருத்துவம் என்னாண்டு. அப்போ பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய இயேசு உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் வந்து பிதா வரவில்லை பூமிக்கு, பிதா குமாரனை அனுப்புகிறார் திருத்துவ தேவன். அப்போ அவர் வந்து தான் செய்து முடித்து போகும்பொழுது நான் போவேன் மறுபடியும் வருவேன் சொல்லப்படுது. எப்படி நான் இல்லை ஒரு தேற்றரவாளன் அப்படின்னா என்னை போல ஒருத்தர் வருவாராம். அவரே போல கிரேக்க மொழியிலே அந்த யோவான் 17 வாசிக்கும் பொழுது அலோஸ் என்ற வார்த்தை எழுதப்படாது. அதாவது வேறொரு ஆள் நான் அனுப்பலைன்னா என்னை போலவே இன்னொருத்தர் வருவார்னு சொன்னார். என்னை போல ஒருத்தர் அனுப்பி. அப்போ தேவன் ஆவியார் வந்து என்ன சொன்னார்? இப்போ நடமாடி கொண்டிருக்கிறார், எங்களுக்குள்ள வாசம் பண்ணார், அவரே போலவே தேட்டுகிறார். இது நீங்கள் புதிய ஏற்பாடில் வாசிக்கலாம். அப்போ இது காரணம் என்ன? தேவன் இப்போ என்ன புது ஒரு முக்கியமானது இதை வாசிப்போம் நாங்கள். இப்போ என்னத்தில் வேதத்தில் பார்த்தோம்னா நீங்கள் உண்மையாக யோவான் 1 பார்த்தபடி, யோவான் 1:17 பார்த்தபடி வாசிங்க. 1:18 யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஐசாயா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒருத்தரும் கண்டில்லைன்னு யோவான் 1 சொல்வது காணவில்லை. யாத்ராகமத்தில் பார்க்கிறோம் தேவனை. யோவான் 1:18 பார்க்குறோம் அவர் பார்க்கவில்லை, காணவில்லை. ஐசாயா 6:1 வாசியுங்கள். ஏசாயா புத்தகத்தில் 6:1 வாசியுங்கள். ஐசாயா புத்தகத்தில் 6:1 வாசியுங்கள். உசியா ராஜா
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சரி, அப்படின்றால் ஒரு ஆள் காண்றதை பார்க்கிறோம். என்ன உசியா ராஜா பார்க்கிறதை வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்வதை காணவில்லை, காண முடியாது. ஆனால் பார்த்தார் ஒருத்தர். அது எப்படி முடியும்? அப்போ இன்னொரு வாசிப்போம், இன்னொரு தொடர்ந்து வாசிப்போம். ஐசாயா 6:1 வாசிங்கள். ஐசாயா புத்தகம் chapter 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஓகே, வாசிங்க. இது வாசிங்க. ஜெனிசஸ் 32:30. ஆதியாகமம் 32:30 வாசிங்கள். ஒரு டக்குன்னு வாசிப்போம். சில விஷயங்களை சொல்லுகிறேன். ஜனங்கள் பார்த்ததை காட்டு சில விஷயங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. ஆதியாகமம் 32:30. Genesis 32:30. இப்போ வாசிங்க. பார்த்தீங்களா? அப்போது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், ஹல்லேலூயா, உயிர்ப்பித்து பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்போ இன்னொரு மனிதன் பார்க்குறதை வாசிக்கிறோம் நாங்கள். 32 பார்த்தோம். யாக்கோபு காண்கிறான், அவரை கண்டேன், நான் உயிர் பிழைத்தேன் என்று பயப்படுறான். முடியா நியாயாதிபதி புத்தகத்தை வாங்க. இப்போ நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் புக், ஜட்ஜஸ் 13:22. 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசதி வாசிகள். சாம்சனோட பேரன் பார்த்ததை வாசிக்கிறோம். டக்டாக எடுப்போம் நாங்கள். 13:22. 13:22. சாம்சன் இதில் தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அப்போ பாருங்கள், தேவனை காண முடியாது. ஆனால் இப்போ நான் பார்த்தாங்களே என்ன? எஸ்ஐயா பார்த்தது, மற்றது இங்கே பார்க்கிறோம், யாக்கோபு வாழ்க்கையில் பார்க்கிறோம், மற்ற சாம்சன் பார்க்குறது. நான் கண்டுட்டேன், தேவனை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் இங்கே வாசிக்கணும், நாங்கள் பார்த்தோம் உண்டு. அடுத்தே வாசிப்போம் நாங்கள். ஆகார இடங்கள். ஆகார் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13 இருக்குதா? ஜெனிசஸ் 16:13. 16:13. எஸ் 16:13. ஓகே. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. இல்லை அங்கே யார் பார்த்தது? அப்போ ஒரு தேவனை கண்டேன்னு சொல்லுண்டா அவர் தோற்றத்தை கண்டிருக்காங்க யாரோ. ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்க வேண்டும் என்றால் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பூமியில் அவர் தான் தன் தேவனை வெளிப்படுத்தினார். நீங்கள் பிதாவாக தேவனை பார்க்க வேண்டும், இயேசுவில் பார்க்க வேண்டும். அது அப்படி அடுத்தது பார்க்கணுன்னா ஆவியான சொல்லணும். ஆவியான பார்க்க முடியாது. அது அவன் ஆவியானவர், அதுக்கு பேரே ஆவியானவர். அப்போ இங்கே வாட்சம் என்ன? இங்கே யாக்கோபு பார்த்து பார்க்கிறோம், ஐசாயா பார்த்து பார்க்கிறோம். மற்றது இன்னும் வாசிங்க, ஒரு 2 சொல்லிட்டு கிதியோன் நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரத்தில் 22-23. தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் chapter 6 22-23. நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் கொஞ்சம் 22-23. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் பார்க்கிறோம், ஜனங்கள் பார்த்தார்கள், தேவனை கண்டிருக்கார்கள், ஆனால் தெரியல. இப்போ நான் முடிக்கிறது முன்பா பாருங்க, முக்கியமான ஒரு சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:16. 1 Timothy 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒன்று தீமோத்தேயு 6:16 16-17 பாசங்க. ஹல்லேலூயா. பாருங்க, காணக்கூடாதவரும் காண முடியாது, ஆனாலும் கண்டார்கள். அது எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்களா நீங்கள் எப்பயாவது?
ஜனங்கள் பழைய ஏற்பாடிலே அநேகர் கண்டிருக்கார்கள். ஆனால் அவரை காண முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ முக்கியமான கடைசி வாசிக்கிறேன் நான். 1 தீமோத்தி 6:16 வாசிங்களா? 1 தீமோத்தி 6:16. ஓகே, அடுத்தது வாசிங்க. இப்போ கடைசியாக ஹீப்ரு 1:1 வாசிங்க. இப்போ எபிரேயர் 1:1 வாசிங்கள். முடிப்பு நாங்கள் 1, 2, 3 வாசிங்கள். அப்படி எபிரேயம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். ஓகே ஓகே ஓகே. எவருடைய மகிமை பிரகாசம்? இவர் யார்? இவர் என்ற யாரு? இயேசு. இவர் அவருடைய யாருடைய? பிதாவுடைய. அந்த விளையாடுங்களா? இப்போ திருத்துவத்தை குழம்பு என்னென்ன ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். வாசிங்க. இப்போ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமும். தன்மைன்னா அவர் நேச்சர் என்ன? அதாவது அவர் நேச்சர், எட்டர்னல் நேச்சர் என்னது? ஸ்பிரிட் பீயிங் என்ன? அதை அவர் தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ ஸ்பிரிட் பீயிங்க்கு ஒரு ஆவிக்குரியவரை ஆவிக்குரியவர் தான் பிரதிபலிக்க முடியும். சாதாரண மனிதனுக்கு பிரதிபலிக்க முடியாது, காட்ட முடியாது. அப்போ வாசிப்போம் நாங்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கள். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ இங்கே பார்க்கிறோம், அவரை பிரதிபலிக்கிறதுக்கு, அவரை பார்க்கும்படிக்கு கொடுத்தது ஒரு சலாக்கியம்னா. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் ஆதிகாமத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனை கண்டார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் மறிக்கவில்லை. வேதம் அவரை காண முடியாது, கண்டால் அவன் உயிரோடு வாழ முடியாது. ஆனால் தேவன் கிருபையை கொடுத்தபடியால் அவரை சந்தித்து அவரை தன்னை வெளிப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியம் செய்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது நாங்கள் திருத்துவத்தை குறித்து குழப்பாதபடிக்க காரணம் என்ன? இந்த வாஸ்தவமே இவர் அவருடைய தன்மையை சொரூபம்னா இன்னொருத்தர் இருக்கிறார், அவருடைய ரூபத்தை கொடுத்து பார்க்கிறோம். பிதாவை இயேசு தான் வெளிப்படுத்தினார். என்ன? அவரை காண்பித்த அவர் தான். ஆக நம்ம குழம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திருத்துவ தேவனை, அந்த பிதா உண்மையான தேவனை அவருடைய தன்மையின்படி உண்மையான தன்மையை இந்த கண்களால் மாமிச கண்கள் பார்க்க முடியாது. என்னோட ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும், அல்லது நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அந்த தேவனோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால் எனக்கு தேவன் என் சரீரத்தை மாற்ற வேண்டும், மறுரூபமாக்க வேண்டும். அல்லையா? டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும். அப்போ அதுதான் ராப்சர் என்கிறது. அதாவது தேவன் வந்து எங்களை ஒரு நாள் குறிக்க வச்சுக்கார், உங்களை எடுத்துக்கொண்டு போவேன், என்னோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி யோவானோட புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். அந்த கடைசி நாள் சொல்கிறார், அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நீங்களோடு கூட வாசம் பண்ண போகிறீங்க. அப்போ காரணம் தேவன் எல்லாம் ஆயத்த பண்ணி இருக்கிறார். ஆகவே நாங்கள் என்ன சொல்ல என்றால் திருத்துவத்தை குறித்து இப்போ ஆக்கள் சிலருக்கு பிதாதான் குமாரனும் பிதாதான் குமாரன் தான் பிதான்னு சொல்லி மாற்றி சொல்லி கொண்டிருக்கார்கள். ஆனால் அப்படி வேதம் சொல்லவில்லை. திருத்துவத்தை திரியேக தேவன் தான் வேதம் தெளிவாக எல்லா இடத்துலையும் பேசிக்கொண்டு போகுது. ஆதியாமத்திலிருந்து பார்க்கும் பொழுது, தொடர்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் சில நேரம் எங்களுக்கு புரியாதது கூட நாங்கள் வேறு மொழிகளை உண்மையான இங்கிலீஷ் படிக்கும் பொழுது தெரிய வரும், அப்படி உண்மையாக இப்படி தான் எழுதப்பட்டிருக்கண்டு. என்ன சொல்ல, தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமுள்ள தேவன் எங்களை மீட்கும்படி கொலசீர் முதலாவது கொலசீர் புத்தகத்தை மறுபடியும் எங்க மாசியம் கொலசீர் எடுங்க முதலாம் அதிகாரம் அல்ல 1 தீமோத்தேயு 6:16 கடைசியாக 1 தீமோத்தேயு 6:16 எடுங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப காண முடியாத தேவன் எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாங்கள் பாக்கியவான் தான். காண முடியாததும் சேர முடியாததுமான தேவன் இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் பார்க்குற எங்களை பார்த்து எங்களுக்கு கண்களை திறந்தார் என்றால் இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் இந்த பூமியில் எவ்வளோ ஏழையாக வாழ்கிறார்கள், மிகவும் ஐஸ்வர்யங்களாக வாழ்கிறார்கள், ஆனால் தேவனை காண முடியவில்லை. இந்த உலகம்தான் அவங்களுக்கு இந்த தெய்வமாக இருக்கிறது. அந்த அனுபவிக்கிறதான வாழ்க்கைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா சுகங்களையும் செய்கிறார்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள், ஆனால் தேவனை அறிய முடியவில்லை. நாங்களோ பாக்கியம். ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டு தேடி வந்தாரே, அண்ட சராசரங்களை வைத்து யுகமாய் போனாலும் போய் முடியாது. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்குள் வந்து இஸ்ரவேலிலே வந்து வாழ்ந்து
அந்த பிலாத்துக்கு முன்பாய் அடிக்கப்பட்டு அமைதியாக இருக்கும்பொழுது அவன் பிலாத்து கேட்குறான், நீ பேச மாட்டியாண்டு. கடைசி நாள் விசாரிக்கும் பொழுது கேட்குறான், நீ பேச மாட்டியாண்டு. மௌனமாக இருக்கிறார். ஏண்டா பேச தேவையில்லை, ஏந்திருவான். எல்லாம் குறித்தாச்சு நியாய தீர்ப்பில், எல்லாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இவ்வளோ இந்த வேதத்தை தேவன் எங்களுக்காய் தந்த காரணம் என்ன? நாங்களும் அவரோடு கூட ஒரு நாள் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் நோக்கமே நான் இந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டு மறித்திடுங்கள் சொல்லவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள், கர்த்தரை அறியுங்கள், அந்த உங்களை மாற்றுவேன். நான் எல்லாம் மாற்றி நான் செய்த காரியங்கள், நான் படைத்த அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும். அந்த சராசரங்களை படைத்த தேவன் எங்களை அழைத்து கொண்டு போய் அவரோடு கூட வாழ வைக்க போகிறார். கற்பனை பண்ண முடியாது, அது வெளிப்படுத்த புத்தகத்தில் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த சுருக்கமான சொன்ன காரணம் என்ன? தேவன் இருக்கிறார். எப்படி என்றால் நித்திய ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் அவர் ஆவியாக இருக்கிறார், இப்பொழுது நடமாடி கொண்டிருக்கிறார், எல்லாம் ஆனால் நாங்கள் அவருக்கு பிரியமான திசையை நாடுவோம். அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு தேவன் ஒரு பாத்திரமாய் நடந்து கொள்வோம். அந்த நாள் வரும் வரைக்கும் ஆவலோடு கூட, ஆண்டவரே நீர் வரும் நாளில் எங்களை நினைத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் நான் பலவீனமாக இருப்பேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருப்பேன், உம்மை நோகடித்திருப்பேன் ஆண்டவர். ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தாவே எங்களை மன்னியும், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் பலவீனன், நான் பூமியில் இருக்கும் பொழுது பலவீனனாக இருக்கிறேன். நீர் உமது பலத்தை தந்து என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும், உமக்கு பிரியமாக வணைந்து கொள்ளும் ஆண்டவரே, இன்னும் மெருகட்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செபித்து கர்த்தரை பிரியமாய் வாழும். அல்லேலூயா. எழுந்திருப்போம் நாங்கள். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, அப்பா உம்மை பார்க்கும்படி சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, உம்மை நீர் எழுதி கொடுத்த அதிர்ஷ்டமான வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விளங்காத காரியங்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. எவ்வளோதான் போதித்தாலும் ஆண்டவரே, அறிவு கெட்டாத காரியங்கள் ஆண்டவரே. அண்ட சராசங்களை படைத்தவரே, அனைத்தையும் ஆண்டவர் கோளலை படைத்து எங்களையும் தேடி வந்து எங்களாய் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை படைத்து ஆண்டவரை இன்றைக்கு 2000 வருஷங்கள் ஆகியும் இப்பொழுதும் நாங்கள் இன்றைய நிமிஷத்திலும் கர்த்தாவை நான் உண்மை அறிந்து வாழும்படி கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஒரு சிறு சபையாக இருந்தாலும் கர்த்தாவே சொல்லுகிறான், சிறு மந்தையே பயப்படாதே, நான் எங்களை நேசிக்கிறேன்னு சொன்ன தேவன் அல்லவா, எங்களை காப்பாற்றி ஆண்டவர் நடத்துறதுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களுக்கு நன்றி ஆண்டவர். சபையில் வந்து உண்மை தொழுது கொள்ளும் ஜனங்களுக்கு பாக்கியவான்கள் ஆண்டவரே. உண்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இயேசுவே நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவை அறியும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. எவ்வளோ ரகசியங்கள் எழுதி வச்சிருக்கிற ஆண்டவரே. திருத்துவ தேவனே, எங்களுக்காய் செய்த காரியங்கள் ஆண்டவரே எண்ணில் அடங்காதவைகள் ஆண்டவரே, அறிய முடியாதவைகள், எங்களை விளங்கிக் கொள்ள புதிராக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீ எங்களை நேசிக்கிற ஆண்டவரே. நாங்கள் பலவீனமாக இருந்தாலும் நீ பலவான் என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போன எங்களை தேட்டுகிற ஆண்டவரே. ஜனங்களை நடத்தும், உமக்கு பிரியமாய் வாழ கற்றுக் கொடுப்பீராக. இன்னும் உண்மையில் தேரில் ஆண்டவரே உண்மை பிரியமாய் நடந்து வத்தாவே, உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஆசையங்களை தாரும் ஆண்டவரே. குறைகளை மன்னித்து விடும் ஆண்டவரே. சபை ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஜனங்களை ஆசீர்வதியுங்கள், சபை தலைவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவர் வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், குடும்ப தேவைகளை சந்தியுங்கள் ஆண்டவரே. பலவீனம் பலமானாகட்டும், வியாதிகள் மறைந்து போட்டும் ஆண்டவரே. அவர் தேவைகளை சந்தியுங்கள் ஆண்டவரே. அநேக பாரத்துக்குள்ளே கடந்து போவார்கள், அநேக நோக்கத்துக்காய் அநேக தேவைகளுக்காய் இன்றும் கதறி கொண்டிருப்பார்கள். அதை யார் செய்வார்கள்? யாரால் முடியும்? எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி தவிக்கிற உள்ளங்களை பார்க்கிற ஆண்டவரே. அவர்களுக்காய் அந்த எண்ணங்கள் ஆண்டு மறையட்டும். கர்த்தாவே, நீர் இருக்கிறீர் என்று சொல்லி ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. சந்தி ஆண்டவரே, தேவைகளை சந்தியுங்கள் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் வியாதிகளோ அல்லது கர்த்தாவே குடும்ப தேவைகளோ ஆண்டவர், திருமண காரியங்களோ, எத்தனையோ காரியங்களை குறித்து சளைத்து போய் ஆண்டவர் களைத்து போய்விட்டார்கள். கர்த்தாவே, ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்களை கைவிடேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. உண்மையை நாங்கள் உண்மை பிடிக்கிறதை விட நீர் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்குள் வாழ்கிறவன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் ஆண்டவர் என்றென்றைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆசீர்வதியுங்கள், சபையை ஆசீர்வதியுங்கள், போதர் குடும்பத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவளை வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்கள் ஆண்டவரே. சுகத்தமாய் வாழ ஆண்டவரே. உம்முடைய வருகை மட்டும் மகிமையான வாழ்க்கை வாழ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தடைகள் நீங்க
நீங்கட்டும் ஆண்டவரே. பிசாசானவனை தொட முடியாது, கர்த்தருடைய குடும்பத்தை தொட முடியாது, வியாதிகள் தொட முடியாது, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வர முடியாது, அவள் வஞ்சிக்க முடியாது. பிசாசை ஓடிப்போ, தொடாதே. தேவனே நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வளைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உமது வேலையை அடைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. சிறைகளால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, உமது சிறைகளால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் கனி கொடுக்கத்தக்கதாய் திராட்சைகளை போல ஆண்டவரே நன்றாய் வேரூண்டி கர்த்தாவே திறந்து கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவரை வாழட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், உமக்கு பிரியமானவரை இல்லாத எடுத்து விடும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆவியானவரே, தொடர்ந்து உம்முடைய கரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. துதிகனமாக எல்லாம் உமக்கு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.